அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்கான மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம், அனைவருக்கும் போய் சேரணும்னு சொல்லி. அதில் நேற்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அனைவருக்கும் பிடித்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆர்வமாக உள்ள இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ள இந்த தேர்வுகளுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக என்னைக்கு தேர்வு, அது காலையா மாலையா, காலையிலலாம் என்ன டைம், மதியம்னா என்ன டைம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 6 விதமான போஸ்ட்டுக்கு அதுக்கு என்னைக்கு வந்து அந்த அந்த ஒவ்வொரு போஸ்ட்டு வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கக்கூடிய அந்த அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதம் வெளியான இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ள போஸ்ட்டில் ஒவ்வொரு எக்ஸாம் வாரியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக, அது ஐடிஐயாக இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், பிஇயாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் கோடு என்ன, என்ன நாளில் என்ன டைமில், அது காலையா மாலையான்னு தெளிவாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த தேர்வு வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வானது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் போகுது. செப்டம்பர் 27 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது. அதில் காலையில் பார்த்திங்கன்னா டைமிங்கு 9:30லேருந்து 12:30 வரைக்கும், மதியம்னா 2:30லேருந்து 5:30 வரைக்கும் டைமிங் இந்த எக்ஸாம் இருக்குது. அதுபோக இன்னொரு அறிவிப்பு என்ன விடுறாங்க அப்படின்னா, அந்த வெளியானத்துலையா அந்த அறிவிப்பில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 5 விதமான போஸ்ட் இருக்குது. அந்த 5 விதமான போஸ்ட்டு வேக்கன்சி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய அதையும் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு, ஜேடிஓ இன்ஜினியரிங் டிராயிங், ஜேடிஓ எலக்ட்ரீஷியன், ஜேடிஓ ஃபிட்டர், ஜேடிஓ ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அண்டு சயின்சஸ் அப்படிங்கக்கூடிய இந்த 5 விதமான போஸ்ட்டும் எப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டும் 2 போஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எம்பிசிக்கும் எஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜேடிஓ இன்ஜினியரிங் டிராயிங் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 46 போஸ்ட் இருக்குது. இந்த 46 போஸ்ட்டு ஒவ்வொரு இடஒதுக்கு கம்யூனிட்டி வாரியாக எப்படி பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜேடிஓ எலக்ட்ரீஷியன் அது 10 வேக்கன்சி இருக்குது, அதையும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜேடிஓ ஆஃபீஸர் ஃபிட்டர் போஸ்ட்டு அது வந்து 29 இருக்குது, அதையும் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஜேடிஓ ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அண்ட் சயின்சஸ் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 41 போஸ்ட் இருக்குது, அதையும் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் எவ்வளவு எண்ணிக்கை இருக்குது, அது ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளவு வேக்கன்சி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேக்கன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவைசர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலும் கூட அது சம்மந்தமாக சோர்ஸ் கலெக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.